தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ரத்து செய்யப்படும் லட்சக்கணக்கான சாரதி அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் வெளியான அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல். குழந்தைகள் மத்தியில் அதிகரிக்கும் நோய் விடுக்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல். தென்னிலங்கையில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு நபரொருவர் உயிரிழப்பு. தமிழர் பகுதியில் கோர விபத்து, பாரவூர்தி மோதி பாதசாரி பலி. நுவரெலியாவில் போதைப் பொருளுடன் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் கைது. தொடரும் சீரற்ற காலநிலை குறித்து வெளியான அறிவிப்பு. பஸ்ஸை விட்டு இறங்கியவர் அதே பஸ் மோதி உயிரிழப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். 2009 ஆண்டுக்கு முன்னர் வழங்கப்பட்ட 20 லட்சத்துக்கும் அதிகமான சாரதி அனுமதி பத்திரங்களை அடுத்த 3 மாதங்களுக்குள் ரத்து செய்ய மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தீர்மானித்துள்ளது. அந்த சாரதி அனுமதி பத்திரங்கள் அனைத்தும் ஸ்மார்ட் சிப் இல்லாமல் 8 வருடங்களுக்கு ஒரு முறை புதுப்பிக்கப்பட வேண்டியவை என மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் நிசாந்த அனுருத்த வீரசிங்க நேற்று தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் அச்சிட முடியாத சுமார் 3 லட்சம் சாரதி அனுமதி பத்திரங்கள் குவிந்து கிடப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் 3 மாதங்களுக்குள் அந்த அனுமதி பத்திரங்களை அச்சடித்த பின்னர் பழைய சாரதி அனுமதி பத்திரங்கள் அனைத்தையும் உடனடியாக ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஆணையாளர் குறிப்பிட்டுள்ளார். பழைய சாரதி அனுமதி பத்திரங்கள் புத்தகங்கள் மற்றும் வெள்ளை அட்டைகளில் வழங்கப்பட்டுள்ளதாகவும் இவற்றில் 14 லட்சம் கனரக வாகன அனுமதி பத்திரங்கள் எனவும் மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். நாட்டில் அதிகமான சாரதி அனுமதி பத்திரம் வைத்திருப்பவர்கள் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவர் தமது பிரச்சார பணிகளின் போது வாக்காளருக்காக செலவிடக்கூடிய அதிகபட்ச தொகையை நிர்ணயித்து அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் இந்த வர்த்தமானி அறிவித்தல் நேற்றிரவு வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஒரு வாக்காளருக்காக வேட்பாளர் ஒருவர் 109 ரூபாவையே செலவிட முடியும் என அந்த வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று அண்மையில் தேர்தல்கள் ஆணைக்குழு அதிகாரிகள் மற்றும் வேட்பாளர்களுக்கிடையே இடம்பெற்ற நிலையில் குறித்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது. இதன்படி வேட்பாளர் ஒருவரின் மொத்த செலவினமாக 186,82,98,500 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் பல வைரஸ் காய்ச்சல்கள் பரவி வருவதால் குழந்தைகளுக்கு இருமல், சளி அல்லது காய்ச்சல் இருந்தால் அவர்களை வீட்டிலேயே வைத்திருக்குமாறு கொழும்பு லேடி ரிட்வே சிறுவர் வைத்தியசாலையின் விசேட வைத்திய நிபுணர் வைத்தியர் தீபால் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், குறிப்பாக மேல் சுவாச குழாயை அடிப்படையாக கொண்ட வைரஸ் காய்ச்சல் நாட்டில் பரவி வருகின்றது. இந்த நிலை மேலும் தீவிரமடையலாம். எனவே அந்த அறிகுறிகளை கொண்ட குழந்தைகள் முகக்கவசம் அணிய வேண்டும். இருமல் மற்றும் சுவாசிப்பதில் சிரமம் இருந்தால் இது குழந்தை பருவ ஆஸ்துமா காரணமாக இருக்கலாம். இரண்டாவதாக, வைரஸ் காய்ச்சல் பரவுவதற்கான வாய்ப்பும் உள்ளது. இப்போதும் கூட இன்ஃப்ளூயன்சா மற்றும் அதுபோன்ற வைரஸ் காய்ச்சலின் பல திரிப்புகள் உள்ளன. எனவே அந்த குழந்தைகளுக்கு இருமல், சளி, காய்ச்சல் இருந்தால் முடிந்தவரை வீட்டிலே இருங்கள் எனவும் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு பேலியகுட பகுதியில் வீடொன்றுக்கு அருகில் நபரொருவர் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார். கடந்த 18ஆம் தேதி இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதுடன் தாக்குதலில் காயமடைந்த நபர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் நேற்று உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் கலனி நேரமினிய வீதியில் வசிக்கும் 39 வயதை உடையவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். தனிப்பட்ட தகராறு காரணமாக சிலரால் கொலை செய்யப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் கொட்டுக்கச்சிய பிரதேசத்தைச் சேர்ந்த 24 வயதை உடைய சந்தேக நபர் குற்ற செயல்களுக்கு பயன்படுத்தப்படும் கத்தியுடன் கைது செய்யப்பட்டுள்ளார்.
சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பேலியகுட போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். வவுனியா மூன்று முறைப்பு பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். மதவாச்சி பகுதியைச் சேர்ந்த பாரபூர்த்தி ஒன்று வீதியில் சென்ற ஒருவர் மீது நேற்று மோதுள்ளது. இதன்போது காயமடைந்த நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். உயிரிழந்தவரின் ஆள் அடையாளம் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என காவல்துறை தெரிவித்துள்ளது. குறித்த பாரபூர்தியின் சாரதி சம்பவ இடத்திலிருந்து தப்பி சென்ற நிலையில் அவர் மிகுந்தலை பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பிரிவு குறிப்பிட்டுள்ளது. ஐஸ் ரக போதைப் பொருளுடன் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். நுவரெலியா போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீஸ் அதிகாரி ஒருவரே இவ்வாறு ஐஸ் போதைப் பொருளுடன் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நுவரெலியா தலைமையக சிரேஷ்ட போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி போலீஸ் பரிசோதகர் அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவல் ஒன்றை அடுத்து சந்தேக நபரை பரிசோதனை செய்தபோது அவர் தங்கியிருந்த அறையிலும் அவரது காற்றட்டை பையில் இருந்தும் 13 பாக்கெட்டுகள் அடங்கிய 2590 மில்லிகிராம் ஐஸ் ரக போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளது. இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் 24 வயதுடைய பதுளை பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என போலீசார் தெரிவித்தனர். குறித்த சந்தேக நபர் இதற்கு முன்னரும் கொழும்பு ப்ளூ மெட்டல் போலீஸ் நிலையத்தில் லஞ்ச ஒழிப்பு பிரிவில் கடமையாற்றியதாகவும் அங்கும் இவ்வாறான தவறான குற்றச்சாட்டுக்கள் உறுதிப்படுத்தப்பட்டமையால் போலீஸ் மா அதிபருக்கு அறிவிக்கப்பட்டு எச்சரிக்கை வழங்கப்பட்டு நுவரெலியா போலீஸ் நிலையத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டவர் என தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் சந்தேக நபரை இன்றைய தினம் நுவரெலியா மாவட்ட நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. காலநிலை மாற்றம் தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி மேல் சப்ரகமுவ தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக அந்த திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இதேவேளை கிழக்கு ஊவா மற்றும் வடமத்திய மாகாணங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்து கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். கண்டி அழுத்தனிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புத்தளம் கண்டி வீதியில் கிரந்தனிய சந்தியில் நேற்று பஸ் மோதி வயோதிப பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளதாக அழுத்தனிய போலீசார் தெரிவித்தனர். கட்கஸ் தோட்டையிலிருந்து குருநாகல் நோக்கி பயணித்த தனியார் பஸ்ஸில் பயணித்த குறித்த வயோதிப பெண் பஸ்ஸில் இருந்து இறங்கி வீதியை கடக்க முயன்ற போது அதே பஸ்ஸில் மோதியதில் படுகாயமடைந்து திதபச்சல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக கண்டி வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கண்டி குபரேகம பிரதேசத்தில் வசித்த 67 வயோதிப பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாகவும் குறித்த பெண்ணின் சடலம் கண்டி வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் பஸ்ஸின் சாரதி சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை அழுத்தனிய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.